அயோத்தியா இளவரசர் ராமர் மற்றும் அவரது சகோதரர் லட்சுமணன். நீண்ட பயணத்தில் அவர்கள் தங்கள் வழியில் ஒரு பயங்கரமான உருவத்தை கண்டனர். அது மனிதன் போல் இருந்தாலும் மிகவும் விசித்திரமான தோற்றம் கொண்டிருந்தது. எங்கும் தலை இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் நீண்ட பயங்கரமான கைகள், வயிற்றில் மடமடவென்று திறக்கும் ஒரு பெரும் வாய். அந்த உருவம் இருவரையும் பிடித்து பற்றி கொண்டது. ஆனால் வீரர்கள் விரைவாக அவனுடைய கைகளை வெட்டினர். உடனே அந்த அரக்கன் வலியில் துடித்தபடி தன்னுடைய பழைய நினைவுகளை மீட்டுக் கொண்டான். ராமா, லட்சுமணா, நீங்களேதான் எனக்கு சாப விமோசனம் தருவீர்கள் என்று இந்திரன் சொல்லியிருந்தார் என்று சொல்லி அவன் தன் கதையை சொன்னான். எனது பெயர் கபந்தன் என்று தொடங்கினான் அவன்.